எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் 99. 99வது ஸ்தோத்திரம். உத்தாரணோ துஷ்கிருதிகா உத்தாரணோ துஷ்கிருதிகா புண்ணியோ துஸ்வப்னநாசன வீரக ரக்ஷண சந்தோ ஜீவன பர்யவஸ்தித. உத்தாரண துஷ்கிருதிகா புண்ணியோ துஸ்வப்னநாசன வீரக ரக்ஷண சந்தோ ஜீவன பர்யவஸ்தித. இதை எப்படி சொல்லணும்னா, உத்தாரணோ துஷ்கதிகா புண்ணியோ துஸ்வப்னநாசன வீரக ரக்ஷண சந்தோ ஜீவன பர்யவஸ்தித சொல்லணும். சொல்லும்போது உத்தாரணோ துஷ்கதிகா புண்ணியோ துஸ்வப்னநாசன வீரக ரக்ஷண சந்தோ ஜீவன பர்யவஸ்தித அப்படி சொல்லணும். இதுக்கு அர்த்தம் என்னன்றதை இப்ப பார்ப்போம். உத்தாரணன்றது உத்துனா துறவிகளுக்கு உத்துன்னு பேரு. உத்துனா துறவிகள். தாரணனா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்டு ஸ்டேஜை கொடுக்கறது. அதான் தாரணன்றது ஒரு இம்ப்ரூவ்டு ஸ்டேஜை கொடுக்கறது. நீங்க இருக்கிற நிலையை விட்டு உங்களை அப்கிரேட் பண்றது, அதான் உங்களை மேம்படுத்துறது. உத்தாரணன்னா துறவிகளை அவர்களோட துறவு நிலையை விடுத்து மேம்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? துறவு நிலையை தாண்டி மேம்படுத்துறதுன்னா மோட்சம் கொடுக்கறது தான். துறவிகளை அவர்களது துறவு நிலையை தாண்டிய மோட்சத்தை கொடுப்பவர் அப்படிங்கிறதாக அர்த்தம். இங்க உத்தாரணன்னா துறவு நிலை பற்றற்ற நிலை இல்லையா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நீங்க உங்களோட எய்ம் என்ன, உங்களோட அடுத்த தேவை என்ன? மோட்சம் தானே. துறவுக்கு தான் எதுவுமே இல்லை, ஆசையற்றவன் பற்றற்றவன் எதுவும் தேவைகளே இல்லாதவன்ற மாதிரி அந்த நிலைக்கு வந்துடும் இல்லையா துறவு. அதுதான் உத்தாரண. துஷ்கிருதிகான்னா துஷ்னா துஷ்டர்கள், கிருதின்னா அழியிறது. கிருதி இக்ரூதி துஷ்கிருதிகா துஷ்டர்கள். கிருதின்னா அவங்களே போய் கேலை விழுந்து அழிஞ்சு போறது, உடம்பு செலவு அழிஞ்சு போறது, வியாதி அழிஞ்சு போறது, இல்லை அவங்களுக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டு சேர்த்து போறது, அது இருக்குது. கிருதிஹான்னா மற்றவர்களால் அழிக்கப்படுறது, இன்னொருத்தரை அழிக்கிறது. இன்னொருத்தர் அந்த துஷ்டர்களை அழிக்கிறது. தானே அழிஞ்சு போறதுக்கு கிருதின்னு பேரு. கிருதிகான்னா இன்னொருத்தரால் அழிக்கப்படுவது. அதான் துஷ்கிருதிகான்னா துஷ்டர்களை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். புண்ணியன்னா அடியார்களுக்கு புண்ணியம் செய்வதை தூண்டுபவர். புண்ணியன்னா அவரும் புண்ணியன், அது வேற. அவர் புண்ணியனா இருக்கிறது மட்டும் இல்லை, அடியார்களுக்கு புண்ணியம் தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய பக்தர்களுக்கு மனதில் புண்ணியம் செய்யும் எண்ணத்தை தூண்டுபவர். புண்ணியம் செஞ்சாதானே அவங்க ஒரு லெவல்ல ஒரு நல்ல நிலையை அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும். துர்புத்தி எல்லாம் இருந்ததுன்னா மறுபடியும் மாய உலகத்துல பிறந்துட்டே இருக்கும். அதான் புண்ணியம்னா புண்ணியம் செய்யக்கூடிய எண்ணங்களை மனசுல தோற்றுவிக்கிறதுன்றது பெரிய விஷயம். புண்ணிய துஸ்வப்னநாசனக. துஷ்ன்றது இங்க இந்த கவிநடைக்காக துஷ்ன்னு சேர்ந்துருக்கு. துர்ன்னு தான் அது கரெக்ட். துஷ்ன்றது ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல துஷ்ன்னு உண்டு. துஷ் அதாவது துரஸ்ன்னு வரும். துரஸ்ன்றது அதாவது கெட்ட. துரஸ்ன்றது கெட்ட. அதான் துர்வாசனை, துரஸ்வாசனைன்னு துர்வாசனை. துர்நாற்றம் தமிழ்ல சொல்றது. துரஸ்வாசனான்னு இதுல சொல்லுவாங்க, சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. துரஸ்னா கெட்ட, கெட்ட ஸ்மெல். அது அதான் இதுல துஷ் கவிநடைக்காக எடுத்துட்டாங்க. துஷ்ன்றதை மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க கவிநடைக்காக. துஸ்வப்னநாசன. துர் அதை பிரிச்சிங்கன்னா துர் சொப்ன பிளஸ் நாசன. இதுக்கு என்ன? துர்னா கெட்ட, சொப்பனங்கள்னா நாம ஜீவாத்மாக்கள் காண்ற சொப்பனங்கள். நாசனம்னா உங்களுக்கு துர்சொப்பனங்களால ஏற்படுற பலன்கள் இருக்கு இல்லையா? பலன்கள்னா என்னன்னா, நிஜமாவே சில பலன்கள் சொப்பனத்துக்கெல்லாம் ஒவ்வொரு பலன் இருக்கு, ஒவ்வொரு சொப்பனத்துக்கும். அதையும் நான் சொல்றேன் அப்புறம். சொப்பனத்துக்கும் சகுனத்துக்கும் பலன் உண்டு. அது மாதிரி அந்த சகுனங்களும் அதே மாதிரி உண்டு. காக்கா கத்தினா விருந்தாடி வருவாங்கன்னு அதெல்லாம் அந்த சகுனங்கள் இருக்கு. கருடன் பிறந்தா அந்த காரியத்தை நீங்க செய்யலாம். பருந்து பிறந்ததுன்னா அந்த காரியத்தை செய்யக்கூடாது.
நரி இடமிருந்து வலம் போனா நல்லது, வலமிருந்து இடம் போனா கெடுதல். நரி முகத்துல முடிச்சா நல்லது. நரி காத்தால் நீங்க பார்த்தாலேயே உங்களுக்கு நீங்க எடுத்துக்கிற காரியத்தை செய்யலாம். பூனை போகக்கூடாது, குறுக்க போகக்கூடாது. நாய் எதிர வரலாம், நாய் எதிர வந்தா நல்லது. இது மாதிரி சொப்பனங்கள்லாம் நிறைய இருக்கு. சொப்பனங்கள் அது நான் அப்புறம் தனியா சொல்றேன். சொப்பனத்தை பத்தி ஒரு நாள் அது தனியா ஒரு வியாக்கியானமே இது பண்ணலாம். அது என்னென்ன சொப்பனங்கள், என்னென்ன பலன், என்னென்ன சகுனங்களுக்கு ஒரு நாள், சொப்பனங்களுக்கு ஒரு நாள் சொல்றேன். இங்க வந்து துர்சொப்பனாசனா, துர்னா துர்ன்றது வந்து கெட்ட, சொப்னம்ன்றது நீங்க காட்டுற சொப்பனங்கள். நாசனா சொப்பனத்தை உங்களுக்கு காண விடாத கெடுக்கிறது இல்லை, சொப்பனத்தை நீங்க காண விடாத உங்களை பண்றதுன்றது அது ஒரு விதம். உங்களுக்கு துர்ஸ்வப்ன நாசனன்றது துர்சொப்பனம் வராம பாத்துக்கிறது உங்களுக்கு, அது இல்லை. ஆனா அது இல்லை இந்த இடத்துல சொல்றது. துர்சொப்பனங்களால உங்களுக்கு சில பலன்கள் கிடைக்குது இல்லையா, அந்த பலன்களை நாசம் பண்றோம். துர்சொப்பனங்களால உங்களுக்கு சில கெட்ட பலன்கள் கிடைக்கும். சொப்பனத்தால சில கெட்ட பலன்கள் ஏற்படும் போது அந்த பலன்களை வந்து நாசம் செய்பவன், அழிப்பவன் என்பதாக துர்க்கதிக. அதான் அதுதான் புண்ணிய துர்ஸ்வப்னாசனக. அடுத்தது வந்து வீரகா. வீரகான்றது வீரம் மிகுந்தவன், அவ்வளவுதான். வீரகா ரக்ஷணன் இருக்கும். அதுல வந்து ஆக்சுவலா இந்த வீரகா ரக்ஷணன்றது சேர்ந்ததுனால ரக்ஷணன் வந்துச்சு. இல்லாட்டா வீரகா அரக்ஷணன்னு பிரிக்கணும். வீரகான்றது முதல்ல வீரம் இருந்தவன். அரக்ஷணன், அரக்ஷணன்னா ரக்ஷணன்றது காத்தல், ரட்சிக்கிறதுன்றது நம்ம படிச்சிருக்கோம், நிறைய தெரியும். நம்மளும் ரட்சிக்கிறது வருதான்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துதான் இயேசுவை ரட்சிங்கள்னு அவங்க ஆரம்பிச்சது. ரட்சிக்கிறதுங்கிறது வந்து நம்ம சான்ஸ்கிரிட்டை பார்த்து இவங்க அந்த வார்த்தையை எடுத்துட்டு பண்றாங்க. இப்பயும் எத்தனையோ இடங்கள்ல கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம சுப்பிரபாதம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இயேசுக்கு ஒரு சுப்பிரபாதம் பண்ணி அதை போடுறாங்க, அதை பாடுறாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்க நம்ம பிரபந்தம் சொன்ன மாதிரி இயேசுவை பத்தி அவங்க இயேசுக்கு பேரு, அந்த பேரு இந்த பேருன்னு அதுவும் சொல்றாங்க. நிறைய பிரபந்தம் மாதிரி சொல்றாங்க. இது மாதிரி சகசநாமம் மாதிரி இயேசுக்கு சகசநாமம் வச்சு 1000 பேர் இயேசுக்கு என்னென்னு ஏதோ இவங்களா ஒண்ணு கற்பனையா எதையா ஒண்ணு இவங்க மனதில் தோணுதெல்லாம் வச்சு, அதாவது போலிகளை உருவாக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. இது ஒன்னை ஃபாலோ பண்ணி இன்னொன்னு பண்ணக்கூடாது. அவங்களா ஏதாவது கிரியேட் பண்ணி போட்டோம். ஆனா இன்னொருத்த நடைபெறும். கந்தசஷ்டி கவசம் சொல்ற மாதிரி அதெல்லாம் வய தெரியுதுங்க. கந்தசஷ்டி கவசம் சொல்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டில அதை கொடுத்துட்டாங்க. இதே முஸ்லீம் வந்து அதை பண்றது இல்லை. நமக்கு எப்பயுமே இவங்க நம்மளுக்கு நேருக்கு நேர் மோதுற எதிரி முஸ்லீம். ஆனா இவன் வந்து கிறிஸ்டின் வந்து உடனிருந்தே கொள்ளும் வியாதி. நமக்குள்ளேயே போய் நமக்கே தெரியாம நமக்குள்ள போய் கிருமியா போய் நம்மளை அரிச்சு நம்மள அப்படியே நம்ம இந்து மதத்தை வந்து ஒண்ணும் இல்லாத பண்றது எய்ம். அது அவங்களால பண்ண முடியாது. அந்த நோக்கத்தோட நம்ம உடம்புக்குள்ள நுழையிறவங்க அவங்க. அதை வச்சு இந்த மனசுல எப்பயுமே கிறிஸ்டியானிட்டி மட்டும் டேவஸ்ட். அதே நீங்க வந்து முஸ்லீமை கூட நம்பிடலாம். முஸ்லீம் எதிரதான் அடிப்பான் நம்மள. நம்ம செய்யறதுக்கெல்லாம் நேர்மாறா செய்வான் அவன் செய்யறதெல்லாம். முஸ்லீம் செய்யறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம செய்யறதுல இருந்து அப்படியே மாறுபட்டு இருக்கும். நம்ம முகத்தை வந்து இடவலமா நம்ம பிரதர்ஷனம் பண்றோம் இல்லையா, அவங்க அப்பிரதர்ஷனமா தான் மூஞ்சி அலம்புவாங்க. மீசை வைக்க மாட்டாங்க, தாடி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து மீசை வைப்போம், தாடி வைக்க மாட்டோம். இது மாதிரி நிறைய இருக்கு நமக்கு அவங்களுக்கு இருக்கிறது. அவங்க பண்றது அவங்க ஃபுல்லா தலையில போட்டுன்னா சாமி கும்பிடுவாங்க. நம்ம தலையில துணியை போட்டு சாமி கும்பிடுற வழக்கம் தென்னாட்டுல கிடையாது. தென்னாட்டுல கிடையாது. வட இந்தியாவில துணி தலையில போட்டு பண்றாங்க. தென்னிந்தியாவில அது கிடையாது. நம்மளுக்கு கையை கூப்பி சேவிச்சுதான் பழக்கம். அவங்க பாரு 2 கையை இப்படி அந்த முன்னாடி இயந்திர மாதிரி பண்ணுவாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை சொல்றேன். அவங்க பண்றதெல்லாம் நமக்கு எகேன்ஸ்டா தான் இருக்கும். அவங்க பின்னோடு அவங்க பண்றது நமக்கு நேராக தான் குத்துவாங்க. ஆனா இது வந்து நம்ம கூட உடனிருந்தே கொள்ளும் வியாதிக்குவாங்களே, அதுதான் கிறிஸ்டியானிட்டி. அவங்க பண்றதெல்லாம் பாருங்க, அது மாதிரிதான் இருக்கும். கோயில்ல பாத்தீங்கன்னா விளக்கேற்றி வைக்கிறது. இப்ப எல்லாம் அந்த மெழுகுவத்தியை விட்டு இப்போ அகல் விளக்கே ஏற்றுறாங்க சர்ச்சில். அவங்களுக்கு பாடம் அது மாதிரி சொன்னாங்க. எது ஏற்றினா இந்த ஜனங்களுக்கு அகல் விளக்கு ஏற்றுறது பிடிக்கும்னா அவங்கள அப்படியே அகல் விளக்கை ஏற்றி அவங்க மைக்கு உள்ள கொண்டு வா அப்படின்றான். என்னவா இருந்தாலும் நம்ம இந்து சமயத்துல என்னென்ன இருக்கோ எல்லாம் இருக்கு. சுப்பிரபாதம் இருக்கு, சகசரநாமம் இருக்கு, கந்தசஷ்டி கவசம் இருக்கு. எல்லாம் அவங்க அதே மாதிரி இயேசு பேரை போட்டு நம்மளுக்கு பார்த்த உடனே அதை சொல்ற பாருங்க, அதே ராகம் அதே மாதிரி அதெல்லாம் பண்றாங்க. அது ஏதோ சொல்ல வந்து எதுல போயிட்டு பாருங்க. அந்த ரட்சணன்றதுல ரட்சிக்கிறதுன்றது அவங்க நம்ம நிறைய அவங்க இயேசுவோட அந்த இது பைபிள்ல சொல்றதுக்கெல்லாம் பாருங்க, நிறைய நம்ம சான்ஸ்கிரிட் வேர்டு தான் இருக்கும். சான்ஸ்கிரிட் வேர்டு எக்கச்சக்கமா இருக்கும். இதை பார்த்து காப்பி அடிச்சதுதான் அதெல்லாம். ரட்சணன்றது வந்து காத்தல். அரட்சணன்னா மிகுந்த அக்கறையோடு காத்தல். இது வந்து ஆப்போசிட் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குன்றமே அது.
அந்த இது அந்த அர்த்தம் இது. மிகுந்த அக்கறையோட காக்கத்துக்கு வந்து அரக்ஷணன். அரக்ஷகன் நான் மிகுந்த அக்கறையோட அடியார்களை காப்பவன். சந்த சான்னா சாதுக்கள், இந்தோன்னா அபயம், இந்தோன்னா அபயம், சந்தோன்னா சாதுக்களுக்கு அபயம் கொடுப்போம், பயத்தை போக்கி அபயம் அளிப்போம்னு அர்த்தம். சந்தோ. ஜீவன, ஜீவனன்றது வந்து உயிர்களின் ஜீவனாக விளங்குவன், உயிர்களில் இருக்க ஜீவாத்மாவாக விளங்குவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். அடுத்தது வந்து பரியவஸ்தித இல்லையா, பரியவஸ்தித. பரியன்னா சூழது, வஸ்திதன்னா வியாபித்து இருக்கிறது எங்க பார்த்தாலும். வஸ்தி வஸ்தி வஸ்தின்னா பறந்து இருக்கிறது, அதான் பறந்து இருக்கிறது. பரிய வஸ்தித. பரியன்னா சூழ்ந்து இருக்கிறது, ஒரே இடத்துல அப்படியே சூழ்ந்து இருக்கிறது, அது பரிய. பரியவாகவும் இருப்பான், வஸ்திதவாகவும் இருப்பான். வஸ்தின்னா பறந்து இருக்கிறது, அதாவது ஒரே இடத்துல அப்படியே சூழ்ந்து இருக்கவும் இருப்பான், சூழ்ந்து இருந்து நம்மளை காப்பவும் காப்பாற்றுவான். அதே மாதிரி பறந்து வியாபிச்சிருந்து எல்லாரையும் காப்பாற்றவும் காப்பாற்றுவான். அதுக்கான அர்த்தம் தான் அது. அதாவது சூழ்ந்து இருப்பவன், சூழ்ந்து இருந்து காப்பவன், எங்கும் பறந்திருந்து காப்பவன், எங்கும் சூழ்ந்திருந்து காப்பவன், எங்கும் பறந்திருந்து காப்பவன், அப்படியாக எடுத்துக்கிறாங்க பரியவஸ்திகன்றது. இது வரைக்கும் 99 ஸ்லோகம் நம்மளுக்கு இன்னைக்கு முடியாது. 99வது ஸ்லோகத்துல நம்ம எத்தனை பார்த்துக்குவோம்? நேற்றுக்கு வந்து 922 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 923 உத்தாரண, 924 துஷ்கதிகா, 925 புண்ணிய, 926 துஸ்வப்னாசனக, 927 வீரகா, 928 ரக்ஷண அரக்ஷண, 929 சந்த, 930 ஜீவன, 930 ஜீவன, 931 பரியவஸ்தித. 923 இருந்து 931 வரைக்கும் பார்த்துப்போம். 8 ஸ்லோகம் பார்த்துப்போம். 23 இருந்துன்னா 8 9 ஸ்லோகம் தான். 23 இருந்துன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்லோகம் இருக்கு. 4 2 8 9 ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் 9 திருநாமங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதை பார்த்துருவோம். இந்த 999வது ஸ்தோத்திரத்தில் 9 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். 931 வரைக்கும் இருக்கு. இன்னும் ஒரு 69 திருநாமங்கள் நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். 1000 திருநாமங்கள்ல இன்னும் 69 திருநாமங்கள் பார்க்கணும். 931 திருநாமங்கள் பார்த்தாச்சு. தேங்க்யூ.